இருக்கக்கூடிய விஷயம், சீனாவில் இருக்கக்கூடிய புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தங்க ஏடிஎம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்ற, தங்க ஏடிஎம் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு எப்பயோ வந்துருச்சே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த தங்க ஏடிஎம் அப்படின்ற கான்செப்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நம்ம காசு போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இடை இருக்கக்கூடிய அதுக்கு ஈக்குவலான கிராம் கணக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் அப்படின்றது வந்துட்டு நமக்கு ரிட்டர்னாக வரும். பட் இப்போ வந்துட்டு கதையே வேற அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு ஏடிஎம் அப்படின்றது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய நகைகள்லாம் இருக்கு இல்லையா, இன்கேஸ் நீங்கள் அந்த நகைகளை விற்கணும் அப்படின்னா நீங்கள் அடைய கடையில் கொண்டு போயோ இல்லைனா வந்துட்டு பேங்க்ஸில் கொண்டு போயோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு அங்கே நிற்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மிஷினில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய நகைகளை உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் நகையினுடைய அந்த பியூரிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அந்த சுத்தத்தன்மை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, கோல்டு வந்துட்டு எந்த அளவுக்கு பியூராக இருக்குது அப்படின்றது அதில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கிராம் இருக்குது, இதனுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது என்ன, ஸோ இதை வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி A to Z எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஷோ ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஓகே அக்செப்டட் அப்படின்ற பட்டன் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அரை மணி நேரத்தில், அதாவது வித்தின் ½ an hour வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கோல்டு இருக்கு இல்லையா அது உருக்கப்பட்டு அரை மணி நேரத்தில் உங்களுக்கான அமௌண்ட் என்னவோ அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டுரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் அப்கமிங் மே மந்த் எண்டு வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷினை முன்பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பாடா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்கம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஈடுகட்டினோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சீன மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி விழாவாரியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்து இந்த கோல்டு ஏடிஎம் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனாவை சேர்ந்த கிங்ஹூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நகையை கொண்டு போய் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. இதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. மினிமமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 கிராமாச்சும் நீங்கள் இதில் விற்கணும். அதை தாண்டி வந்துட்டு நீங்கள் விற்கக்கூடிய நகை இருக்கு இல்லையா அதனுடைய பியூரிட்டி அப்படின்றது 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 50% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த புது ஏடிஎம்க்கு எலிஜிபிள் அப்படின்றதே கிடையாது. அதே 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரேட் டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 60 to 70 இருந்தால் அதுக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளோ, 70 to 80 இருந்தால் 90 to 100 இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை வந்துட்டு முழுசாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா ஆல்ரெடியாக வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு டைமுக்காக ஓடக்கூடியவங்க. ஸோ பேங்க் ப்ரொசீஜர், பேப்பர்லெஸ் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த மிஷினை அப்கமிங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மே எண்டு வரைக்குமே புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீமினுடைய வேல்யூ அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் 40 கிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் அப்படின்றத இந்த ஏடிஎம் விற்றுருந்தாரா. ஸோ ஒரு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9200 ரூபா வீதம் போட்டு 40 கிராமுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4.2 லட்சம் ரூபா, அதாவது 4,20,000 ரூபா அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மிஷின் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கு, அதுவும் வித்தின் ½ an hour அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாரும் டைம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் வித்தின் ½ an hour இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்டாகவே கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றதுனால சீனாவில் இருக்கக்கூடிய இன்னும் பல இடங்கள்லையுமே வந்துட்டு இந்த ஏடிஎம் இருக்கு இல்லையா கோல்டு ஏடிஎம் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறதுக்கு கிங்ஹூட் நிறுவனம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான முன்னெடுப்புகள் அப்படின்றத எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் இதுக்கான வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியா பக்கமும் அதனுடைய பார்வை திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கோல்டில் இருக்கக்கூடிய வர்த்தகம் பிஸ்னஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, கோல்டை வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தங்கம் அப்படின்றது வந்துட்டு மற்ற நாடுகள் மாதிரி ஒரு பிஸ்னஸ் சார்ந்தது கிடையாது, அது வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜ் சார்ந்தது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, வளைகாப்பு இல்லைனா ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு சவரன் கோல்டாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்துடும் ஏதோ ஒரு மூலயமா. ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவில் இந்த ஸ்கீம் லான்ச் ஆகுது அப்படின்னா அது நம்ம கம்பெனிக்கும் இந்தியன் பீப்புள்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கிங்ஹூட் நிறுவனம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை அப்படின்றது இருக்கு இல்லையா நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் உண்மை. அமெரிக்கா கூட ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து
இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, தங்கத்தினுடைய விலை அப்படின்றது வந்துட்டு எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 கிராம் தங்கத்தினுடைய விலை, 1 சவரன் தங்கத்தினுடைய விலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்துட்டு 72,000 ரூபாய் அப்படின்றது இருந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது சவரனுக்கு 2,000 ரூபாய் அப்படின்றது ஏறிடுச்சு. ஸோ 74,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு 24 மணி நேரம் கூட கிடையாது, ஒரு 12 மணி நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை அப்படின்றது 2,000 ரூபாய் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் 6 மாசத்துல தங்கத்தினுடைய விலை அப்படின்றது குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய், சவரன் 1 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்துட்டு தங்கம், பழைய தங்கம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டிங்ல புதுசா எடுத்த நகை இல்லாமல் பழைய நகை, இந்த பூர்வீக நகை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோல்டெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வித்துட்டு புதுசா எதையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாஸ்ல இருக்கவங்க தான் இந்த கோல்டு ஏடிஎம் அப்படின்றத அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா மாதிரி வந்து அது ப்ரெஸ்டீஜான விஷயம், நம்ம இருக்கணும், நம்ம வச்சிருக்கணும், அது வந்து நம்ம குழந்தைக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் அதனுடைய விலை ஏறுதா, நம்ம 50,000க்கு வாங்கியிருந்தோமா இப்போ 72,000 ரூபாய் போகுதா, ஒரு பவுனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 20,000 ரூபாய் நிற்குமா அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் வந்துட்டு கோல்டை பார்ப்பாங்க. பட் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாங்கி வைக்கிறது மட்டும்தான் வந்துட்டு ப்ரெஸ்டீஜான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேக்காக வந்துட்டு பிஸ்னஸாக பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பல லட்சங்களை நிமிஷத்துக்கு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கோல்டு ஏடிஎம் அப்படின்ற ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதை தாண்டி நம்ம மக்களுக்கு இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்துட்டு அடாப்டடான ஒன்று தானா, மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஸ்கீம் இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தடா, பை பை.